ஹலோ மக்களே, வெல்கம் டு 2T தேன் பண்ணை. நீங்கள் இருந்த பெரிய ஆதரவுனால நம்ம 2T தேன் பண்ணை FSI லைசன்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தேன் பண்ணைக்காக அடிஷ்னலாக நிறைய பாக்ஸஸ் வாங்கியிருக்கோம். அதை நம்ம எப்படி நம்ம தேன் பண்ணையில் போய் செட்டப் பண்ணோம், அதில் நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம அடிஷ்னலாக வாங்கின தேன் பெட்டிகள் எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்துருந்துச்சு. அது எல்லாம் நம்ம பிளேஸுக்கு வந்து சேரவே இரவு 10:30 ஆயிருச்சு. வந்த தேன் பெட்டிகளெல்லாம் நம்ம ஆஃபீஸில் இருந்து தேன் பண்ணைக்கு கொண்டு போகிறதுக்காக ஆட்டோ ரெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஆல்ரெடி 10:30 ஆயிருந்ததுனால எங்களுக்கு எந்த ஆட்டோவுமே கிடைக்கல. கடைசியா ஒரு ஆட்டோ கிடைச்சது. அவருமே ஆல்ரெடி 2 ரவுண்ட் போட்டு தான் இருந்தாரு. ஒரு வழியா அந்த ஆட்டோக்காரனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட ஆட்டோல நம்ம தேன் பெட்டிகள் எல்லாம் லோட் பண்ணிட்டு நம்ம தேன் பண்ணை நோக்கி கிளம்பிட்டோம். தேன் பண்ணைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நமக்கு முன்னாலே நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் நம்ம தேன் பண்ணையில வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. அவர் வெல்கம் பண்ணிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேன் பெட்டியை செட்டப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோல இருந்து ஒவ்வொரு தேன் பெட்டியை இறக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்த சரியான இடத்துல போய் நம்ம ஒவ்வொரு தேன் பெட்டியை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடைசியா 2 மணி நேரம் வேலைக்கு அப்புறம் நம்ம தேன் பெட்டி செட் பண்ற வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோன்னா நம்ம ஆட்டோக்காரனை நம்ம தேன் பெட்டி செட்டப் பண்றதை விட மிகப்பெரிய டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாரு. ஆல்ரெடி 2 ரவுண்ட் போட்டதுனால அண்ணன் பிளாட் ஆயிட்டாரு. அவரை எழுப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்றதுக்குள்ள மணி 2:30 ஆயிட்டு. நம்ம கிட்ட இப்போ 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ தேன் விற்பனைக்கு ரெடியா இருக்கு. தேன் வேணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்